பாரீர் கெத்செமனே, பூங்காவிலின் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தனித்திடுமே. 18வது பாட்டு. கெத்செமனே, பூங்காவில் என் நேசரையே, தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகம் அடைந்தவரா, தேவாதி தேவன் சுதன் படும் படுகள் எனக்காயே, தேவாதி தேவன் ஏகசுதன் பாடுகள் எனக்காயே, கெத்செமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே. அப்பாய் பாத்திரமே, நீங்கும் நின் சித்தமானார், அப்பாய் பாத்திரமே, நீங்கும் நின் சித்தமானார், எப்படியோமும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியோமும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர் கெத்செமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே. இரத்தத்தின் வேபையாலே மெத்தவுமே நனைந்தே, இரத்தத்தின் வேபையாலே மெத்தவுமே நனைந்தே. எம்மானுவேலன் உள்ளமோரோகைய வேண்டுதல் செய்ததே. எம்மானுவேலன் உள்ளமோரோகைய வேண்டுதல் செய்ததே. பாரீர் கெத்செமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும், சத்தம் தோணித்திடுதே.
மும்முறை தரை மீது தாங்கொண்ட வேதனையா மும்முறை தரை மீது தாங்கொண்ட வேதனையா முன்னவன் தாமே ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே முன்னவன் தாமே வேண்டு ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே பாருங்கள் பூங்காவில் என்னை சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் அன்பின் அருள் மொழியா ஆறுதல் அளிப்பவர் துன்பவலையில் தேற்றுவார் என்றே நொந்து அலறுகின்றார் துன்பவலையில் தேற்றுவார் என்றே நொந்து அலறுகின்றார் சமனே பூங்காவில் என்னை சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மாசத்தை என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மாசத்தை என்னையே உள்ளம் கணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே என்னையே உள்ளம் கணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே என்னையே உள்ளம் கணிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி 7 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். கல்வாரியிலும் 7 வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த பிற்பாடும் 7 வார்த்தைகளை சொல்லியிருக்கிறதாக வேத ஆராய்ச்சியில் நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் நாம் எல்லாரும் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம். இதெல்லாம் சிந்திக்க மறந்து போன காரியங்கள். ஆராய்ச்சி பண்ணி சிந்தித்து செயல்படுவதற்கு மறந்து போன இந்த 7 வார்த்தைகள். ஊரெல்லாம் உலகம் எல்லாமே முதலாவது உள்ள கல்வாரி சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து நிறைய பேசுவாங்க. ஆனால் கல்வாரிக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் தியானித்து பார்க்கும்போது நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கலாம் போல. ஆமேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திருச்சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே. மரித்தவனாய் திருச்சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே.
என்னை நான் நல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். என்னை நான் நல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செபதேயின் குமாரர் 2 பேரையும் சீமோனையும் அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் ஜெபிப்பதற்காக அவங்களை விழித்திருக்கும்படி சொல்லி போனார். நாம் 26வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் மும்முறை தரை மீது ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சிலுவையினுடைய பாடுகளை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒத்தாசையாக 3 பேரை ஜெபத்திற்காக சற்று அப்புறம் கூட்டி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தையின் கருத்து ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே இல்லையா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. ஆமாம், நம்முடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்குது, தேவ சித்தம் இன்னொரு பக்கம் இருக்கிறது. நாம் பாடினது போல இனி நான் அல்ல இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்ற அந்த நிலைமையிலே நாம் இருக்கும்போது இனி நான் என்னுடைய சித்தத்தை அல்ல, ஆகிலும் நான் என்ன செய்வேன், என் சித்தத்தை அல்ல உம்முடைய சித்தத்தையே செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன என்பதை நாம் பகுத்து ஆராய்ந்து அறிந்து அதன்படி நம்முடைய சுய விருப்பத்துக்கும் சுய சித்தத்துக்கும் இடம் கொடாதபடி போதும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். இயேசு இந்த பூமியில் இருந்த போதும் கூட அவர் சொன்ன வார்த்தை இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சரீரத்தை தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்து ரட்சித்து அவருடைய சரீரமான சபைக்குள் நம்ம வச்சிருக்கிறாரு. நம்முடைய காரியம் எப்பொழுதுமே ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆக கிடவது. கடந்த நாட்களில் ஊழியர் கூட்டம் சென்னையிலேருந்து பல இடங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் என்னிடத்தில் தொடர்பு கொண்ட போது நான் சொன்னேன், இவ்வளோ தூரம் இருந்து வருகிறீங்க, நீங்கள் வருகிறேன்னு சொல்லக்கூடாது, உமக்கு சித்தமானால் வருகிறேன்னு சொல்லுங்கள், ஆண்டவர் சித்தமானால் வருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதை அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஒருத்தர் சொன்னார், வர முடியாதவர், நீங்கள் அப்போதே சொன்னீங்க, நான் வருகிறேன்னு சொன்னேன், ஆனால் வர முடியல, தேவ சித்தமானால் வருகிறேன்னு சொல்லக்கூடாதா என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, எதை நாம் செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் எனக்குள்ளே நிறைவேற வேண்டும். இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காகவோ வேறு ஏதாவது காரியம் செய்வதற்காகவோ எனக்காக ஜெபிங்க என்று 3 பேரை கூட்டிகிட்டு போகல. கல்வாரி சிலுவையின் பாடுகளை அவர் தாங்கிக் கொள்வதற்கு சகித்து கொள்வதற்கு அவருக்கே ப்ரேயர் சப்போர்ட் அவசியமாக இருந்தது. அந்த 3 பேர் இல்லையா, பேதுரு, யாக்கோப்பு, யோவான், இந்த 3 பேரும் ஜெபத்திற்காக இயேசு அங்கே அழைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஜெப ஐக்கியம் எப்போதும் தேவை. எனக்காக ஜெபிக்கிறவங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க அநேகர் நமக்கு அப்படி ஜெபிக்கக்கூடிய அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பொறுமையாக நிதானமாக இருந்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். இயேசுவே சொன்னார், என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியையை முடிப்பது தான் என்னுடைய போஜனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது தான் என்னுடைய போஜனம். இயேசு அவர்களை நோக்கி,
நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. அனுப்பினருடைய, யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். என்னை அனுப்பினருடைய சித்தத்தை நான் செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, அவருடைய கிரியையை நான் முடிப்பதுதான் என்னுடைய போஜனம். அப்படி என்றால் பரலோக பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் இயேசு சொன்னது போல, ஆண்டவரே என்னை அழைத்த அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற எப்போதும் உம்முடைய சித்தம் செய்ய நான் ஆயத்தம் என்று நானும் நீங்களும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரயாணம் என்றாலும் கூட, ஒரு பிரயாணம் செய்வோம் என்றால் நாளைக்கு நாங்கள் இப்படி போவோம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. நிருபங்களில் பார்க்குறோம், கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் ஆண்டவர் நாட்களை கொடுக்கும்போது அதை நாங்கள் பிரயாணம் பண்ணுவோம் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோமே. அதே போல தான் ஒரு பிரயாணம் என்றாலும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் என்றாலும் நம்ம தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் பிரயாணத்தின் காரியங்களை குறித்து நாம் அறிய முடியும். மீகாவின் வீட்டில் இருக்கிற அந்த சம்பவம் 18:6. அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோடே போங்க, உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது, உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. அல்லேலூயா. பிரயாணமானாலும் ஆண்டவருக்கு சித்தமான பிரயாணத்தை செய்யும்போது எல்லா விதமான பாதுகாப்பும் நமக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா பயந்து ஒருமனை இல்லாமல் பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் வெக்கப்பட்டு போகக்கூடியதாக இருக்கும். உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது, சமாதானத்தோடு போங்கள். இதுதான் லேவியினுடைய ஊழியக்காரனுடைய ஜெபமாக இருக்கிறது. அப்படி என்றால் எந்த ஒரு பிரயாணத்தையும் நாம் திடீரென்று செய்யக்கூடாது. பிளான் பண்ணி திட்டம் போட்டு அதுக்கு முன்பாக ஜெபித்து, அதனால்தான் நம்ம என்னாகும் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை குறித்து கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் சொல்லியிருந்தபடியே அவங்க பாளையம் இறங்கினாங்க, பாளையம் புறப்பட்டாங்க என்று சொல்லி பிரயாணம் அவ்வளவு துல்லியமாக சரியாக அங்கே வரையறுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய பிரயாணங்களுக்கு கூட தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஊழியத்தின் பாதையிலேயும் கூட சில வேளை ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், வாஞ்சை, விருப்பம் அல்லது துடிப்பு இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது சரியான பதில் அங்கே கிடைக்கும். சரியான பதில் கிடைக்கும்போது போகும்போது தான் பிரயாணம் ஆசீர்வாதமாக இருக்கும், போகிறது லாபமாக இருக்கும். எத்தனையோ முறை நாங்கள் அந்த விதமான பிரயாணங்களுக்கு ஏற்ற காரியத்தை ஒழுங்கு செய்த பிற்பாடு அதை நாங்கள் திருப்பி மாற்றி வைத்து தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரயாணம் என்றாலும் ஏதாவது ஒரு செயல் குறிக்கப்பட்ட ஊழியமோ அல்லது குறிக்கப்பட்ட காரியமோ என்றாலும் பரலோக பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சொன்னால் சிலரெல்லாம் வீடு மாற்ற வேண்டும் என்றாலும் ஏப்ரல் மே மாதமெல்லாம் வீடு அங்கங்கே மாற்றுவாங்க. அநேகர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடும். இந்த நாட்களில் தான் அநேகர் வீடு மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் சிட்டிலெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடும். அப்படி என்றால் வீடு மாற்றுகிற விஷயம் கூட ஆண்டவரே உம்முக்கு சித்தமான வீட்டை எங்களுக்கு தாரும், நீர் எங்கே எங்களை குடியிருக்க பண்ணுகிறீரோ உதவி செய்கிறீரோ சொல்லுகிறீரோ அந்த இடத்துல நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி சித்தூரில் நாங்கள் ஒரு ரெவரண்ட் சிஎஸ்ஐ ரெவரண்டுடைய வீட்டில் தான் குடியிருந்தோம். ஆனால் அவங்க சில குறையெல்லாம் எங்களுக்கு செய்து கொண்டே இருந்து எங்களை அங்கேருந்து மூவ் பண்ண எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சித்தமான நாங்கள் போவோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆண்டவர் சித்தமானல் என்று சொல்லி. அதே போல் ஒரு நாள் மாலை வெளியில் அங்குங்குமாக சகோதரி மற்றும் போய் பார்த்தா அருமையான ஒரு வீடு, ரோடோரமாக அருமையான வீடு கிடைச்சது. அல்லேலூயா. ஆமாம், வீடு மாற்றுகிற விஷயம் கூட 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற காரியத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா, யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் குடியிருக்கலாமா என்றான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் விரும்பினான்
யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் நான் குடியிருக்கலாமா என்று அவன் கேட்டபோது கர்த்தர் போ என்று சொல்லிட்டார். அவன் விருப்பப்பட்டு எந்த பட்டணத்தையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்து ஒரு சிறு பிள்ளை கேட்கிறது போல இவ்விடத்துக்கு நான் போக வேண்டும் என்றான். கர்த்தர் சொன்னார், எங்கே போகணும்? ஹெபிரோனுக்கு போ. ஹெபிரோன் என்றால் ரவுண்டு, இல்லாவிட்டால் ஃபெலோஷிப், ஐக்கியம். அப்படிப்பட்ட அந்த இடத்தை கர்த்தர் காட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீடு மாற்றுகிறது என்றாலும் கூட, வீடு வாங்குறது என்றாலும் கூட, ஒரு பொருள் வாங்குறது என்றாலும் கூட, தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி வாங்கினால் அந்த பாத்திரங்களெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கும். சித்தூரில் வாங்கின பாத்திரம் இன்னும் இருக்குன்னா பாருங்களேன். ஜெபம் பண்ணி வாங்கின சில பாத்திரங்கள்லாம் இன்றும் இருக்கிறது. சில இடங்களில் மறைச்சி வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் லேட்டஸ்ட்டாக சில காரியம் வந்துருக்கிறதுனால. அப்படி என்றால் ஜெபத்தோடு நீங்கள் வாங்குகிற எந்த பொருளுக்கும் பாதுகாப்பு இருக்குது. வீட்டில் கணவனார் இடத்துல போராடி அல்லது மற்ற இடத்துல போராடி வாங்கியே தீரணும், இஎம்ஐ கட்டினாலும் பரவாயில்ல, இன்ஸ்டால்மெண்ட்டுனாலும் பரவாயில்ல என்று வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. பிறகு அதனால் ஒரு பிரச்சனையும் வரும். ஆனால் ஜெபத்தோடு நீங்கள் வாங்கினால் அந்த பொருள் ரிப்பேரும் ஆகாது, நல்ல முறையில் பயன்படுத்தப்படவும் செய்ய முடியும். ஆக பிரயாணமானாலும் ஊழியமானாலும் ஒரு குறிக்கப்பட்ட காரியம் என்றாலும் வீடு மாற்றுகிறதாலும் கூட ஒரு பொருள் வாங்குறது என்றாலும் கூட ஜெபத்தோடு நீங்கள் வாங்கி பாருங்கள், அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இயேசுவுக்கே ஜெப பங்காளிகளாக பேதுரு யாக்கோபு யோவான் இருந்தது போல ஜெபம் மிக முக்கியம் என்பதை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. இயேசு ஆண்டவரே அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் நாமும் எல்லா விதத்திலும் அப்படி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு நேரம், அழுகிறது கூட பலன் இல்லாமல் போன நேரம். சில வசனங்கள், அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அது மேலே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா, சிக்லாகிலே அவங்க குடியிருந்த போது அமலேக்கியர் வந்து அவங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இல்லையா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும், மனுஷரையும் மிருகங்களையும் பொருட்களையும் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதும் அவருடைய மனுஷரும் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த நிலைமையை பார்த்துட்டு அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. இதில் வேற அங்கே இருந்த சிலர் எல்லாரும் அவர் மேல் கல்லெறிகிறதுக்கு இல்லையா பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, நான் சொல்கிற இப்படி படிச்சுக்கொள்ளுங்க. கல்லெறியதுக்காக நினைச்சாங்க. ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே அவன் திடப்படுத்தி கொண்டது மட்டும் அல்ல என்பதுதான் முக்கியம். அவன் அந்த திடப்படுத்தி கொண்டு உடனடியாக அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் அதை திருப்பி கொண்டு வரவில்லை. அதுக்கு இடையில ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அபியத்தாராகிய ஆசாரியனை கூப்பிட்டு இந்த தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா என்று கேட்டபோது, போ, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அபியத்தார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? 19ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு 19, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஏன்? தேவ சித்தத்தின்படி அவன் செயல்பட்டதுனால, தேவ ஆலோசனைப்படி அவன் செயல்பட்டதுனால. பிரயாணமானாலும் வேறு எந்த ஒரு காரியமானாலும் இயேசு ஆண்டவர் கடைசியாக கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன முதல் வார்த்தை, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. இதற்காகவே நான் வந்தேன். என்னை அனுப்பியுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். அதுபோல் எப்போதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று நாம் தீர்மானித்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயந்தான். உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அல்லேலூயா! சாப்பாட்டை பார்க்கலாம், மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலாம்,
தேவ சித்தம் செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலே தேவன் நம்மை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். வேதம் நிறைவாக சொல்லும்போது அப்படி சித்தம் செய்கிறவன் தான் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க போல. 5வது நாள் என்று இல்லையா? அவர் சித்தம் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, 2வதாக நாம் பார்க்கிறோம் 40வது வசனம். 40வது வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து திரும்ப சீஷரிடத்தில் வந்து பார்க்குறாரு, என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்களா, என்ன செய்கிறாங்க என்று. 40ஆம் வசனம். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நித்திரை பண்ணுகிறதை கண்டு 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? எப்படி பாருங்களேன். சீஷர்களே தூங்கினால் எப்படி? ஊழியர்களே தூங்கி கொண்டிருந்தால் சபை எவ்விதமாக காக்கப்படும்? மேய்ப்பினே தூங்கினால் ஆடுகள் எவ்விதமாக காக்கப்படும்? பிரியமானவர்களே, அங்கே அந்த 3 பேரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திரும்ப வந்து பார்க்குற தூங்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் 3 முறை நடக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போ இயேசு சொன்னார், 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் சோதனைக்கு இருக்கா? படிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதனை வருவதற்கு முன்னாடியே நாம் ஜெபத்தோடு இருப்போம் என்றால் அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய திராணியை கர்த்தர் நமக்கு தருவார். போக்கை நமக்கு உண்டு பண்ணுவார். ஆகவே தான் ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த 26ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய பாடுகளை குறித்து சொன்னபோது எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஓடினாலும், பேதுரு சொல்கிறாரு, எல்லாரும் ஓடினாலும் நாம் விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் பேதுருவே, நீ சேவல் கூறுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிப்பாய் என்று சொன்னதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆக இந்த சீஷர்களுக்கு இயேசு கல்வாரிக்கு போகிறதுனுடைய பாடுகளை குறித்து அவங்களுக்கு பெரிய கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் இது நமக்கு சம்பவிக்கக்கூடாது என்று பேதுரு சொன்னபோது இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே இப்போ சொல்ல, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்று சொன்னார். மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். ஆகவே இந்த 3 அப்போஸ்தலர்கள் இல்லாவிட்டால் சீஷர்களுக்கும் தூக்கம் வந்து விட்டது. ஏன் தூக்கம் வந்து தெரியுமா? துக்கத்தினால தூங்குனாங்க. லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்களே 22:45. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி? ரொம்ப துக்கப்பட்டீங்கன்னா தூங்கிறீங்களா? அல்லது தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க சிலர், இல்லையா? நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ரொம்ப துக்கம் ரொம்ப வேதனை வந்ததுன்னா தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க துக்கத்தினால தூங்குனாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, குறித்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்யலை. இந்த நேரத்தில் இயேசுவோடு கூட இருந்து இல்லாவிட்டால் அவர் சொன்னபடி அவங்க ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து அந்த காரியத்தை சரியாக செய்யவில்லை. குறித்த நேரத்தில் குறிக்கப்பட்ட காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம் என்றால் நமக்கு நிச்சயமாக அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் இங்கே அவங்க குறித்த நேரத்தில் ஜெபத்தில் தவறிட்டாங்க. ஆகவே தான் பின்னாட்களில் அவங்க மறுதளித்தாங்க. எல்லோரும் ஓடி போயிட்டான் இருக்கு. எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. பேதுரு தூரத்தில் பின்பற்றினான். அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போய் மறுதளித்தான் என்றெல்லாம் நம்ம இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரியான ஜப ஜீவியம் இல்லாதனால தான். ஆகவே நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்க, பரவாயில்ல, பண்ணுங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாது இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. எந்த ஒரு கஷ்டமான நெருக்கமான போராட்டமான சூழ்நிலும் ஒரே 1 மணி நேரம் கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்கள், கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ஆமென். நீண்ட ஜெபம் பண்ணி அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அது மேல் நம்பிக்கை கூடாது. தேவன் மேல் விசுவாசம் வைத்து
1 மணி நேரம் ஆகிலும் நான் விழித்திருந்து ஜெபிக்கும்போது நமக்கு வருகிற சோதனையில் என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்க என்று நான் கேள்வி கேட்க வேண்டாம், உங்களுக்கே தெரியும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? மனது கேட்டு பாருங்கள். ஏன் சோதிக்கப்படுறீங்க? ஏன் பாடுபடுறீங்க? ஜெபம் இல்லாதனால தான். பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி. ஆனால் அவங்க அப்படி செய்யாதனால சோதனைக்கு உட்பட்டான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நமக்கு ஏற்படுகிற எத்தனையோ சோதனைகள் வராமல் போவது கூடாத காரியம். வரும் சோதனை, வராமல் போவது கூடாத காரியம். யாக்கோப்பு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமாம், வரும் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். வரும், ஆனால் சகிக்க வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். எக்ஸாம்பிள் யாருன்னா யோசேப்பு தான். என்ன பாடு, என்ன கஷ்டம், என்ன போராட்டம், எவ்வளோ நிந்தை, எல்லாம் எவ்வளோ அவமானம், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அவன் பொறுமையோடு யாரையும் குற்றப்படுத்தாமல் சகித்தது நிமித்தமாக பின்னாட்களில் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். இப்போ அடுத்த பகுதிக்கு நான் வருவோம். 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் மற்ற மனுஷர் எல்லாரும் அவரை பிடிப்பதற்காக தீபத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே யூதாஸும் காட்டி கொடுப்பதற்காக வந்திருக்கிறான். அந்த யூதாஸை பார்த்து ஏசு என்ன சொன்னார்? சிநேகிதனே, துரோகி, இவ்வளோ நாள் என்னோட சாப்பிட்டுட்டு என்னோட இருந்து என் பணப்பையை நீ சுமந்து திரிந்து எவ்வளோ உம்மை நம்பி கொடுத்த அத்தனை பொறுப்பும் விட்டுட்டு இப்படி என்னை காட்டி கொடுத்து விட்டாயே என்று அவர் அந்த யூதாஸ் என்ன செய்யலை? பகைக்கவில்லை. மெதுவாக சொல்கிறார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? தெரியும் அவருக்கு, ஆண்டவருக்கு. ஆனாலும் அவன் சொல்லணும் இல்லையா, முத்தத்தினாலாய் என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று. அப்போது இங்கே யூதாசுடைய காரியத்தை நாம் பார்க்குறோம். பணத்தினாலே அவன் வஞ்சிக்கப்பட்டு போனான். அவனை பார்த்து இயேசு சிநேகிதனே என்று சொன்னார். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சத்துருக்களாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சத்துரு பசியாக இருந்தால் அவர்களுக்கு போஜனம் கொடுங்க, நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அல்லேலூயா. ஆமாம், ஞாபகம் வருகிறது, பாண்டிச்சேரியில் ஒரு அருமையான ஒரு சகோதரன், பிஎட் டீச்சர் தான் அவர், நல்ல ஆசிரியர். அவர் வியாதி பலவீனமான நேரங்களில் அவருக்கு நல்ல போஷாக்கெல்லாம் கொடுத்து அவரை சர்ச்சிலே வைத்து பாதுகாத்தோம். ஆனால் அவங்களுடைய பிரதேசெல்லாம் ஏரலை சேர்ந்தவங்க. அவங்க வந்தபோது என்னை பகைத்து என்னை திட்டி என்னை பார்த்து சிறைச்சாலையில் இருக்கிற கைதி மாதிரி அப்படியே இன்னும் ஷார்ட்டாக வெட்டியிருப்போம், லுங்கி கட்டி மடித்து கட்டியிருப்போம், அப்படி எங்களை நிந்தித்து பேசினாங்க. ஆனால் நான் சிரித்து கொண்டேன். நான் அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை, அவங்களை நேசித்தேன். பாருங்கள், இன்றைக்கு அவர் ஒரு பெரிய போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. பாண்டிச்சேரியில் பிஎட் அந்த ரிட்டையர்டான பிற்பாடு ஏஜி சபையில் ஒரு போதகராக இருக்கிறார். என்னை பார்ப்பதற்கு ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறார். நானும் பார்க்க விரும்புகிறேன். ஏற்ற சமயத்தில் இங்கே வரக்கூடிய நிறைய ப்ரோக்ராம் எங்களை விட்டுட்டு வர முடியலைங்கிறார். நான் சொல்கிறது 78வது வருஷம். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், இன்னும் இருக்கிறார் அவர். அவங்க பிள்ளைங்கள்லாம் அமெரிக்காவிலையும் ஃப்ரான்ஸ்லையும் இருக்காங்க. பாண்டிச்சேரி ஃப்ரான்ஸ் சிட்டிசன் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆக நாம் மற்றவங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, அவங்களுக்காக அவங்க நேசிக்கும்போது, அவங்களுக்கு அன்பு பாராட்டும் போது, உன் வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அப்படியே நேசிக்க முடியுமா? அப்படி உங்களை பகைக்கிறவங்களை பார்த்த உடனே உங்கள் முகம் ஸ்மைல் பண்ணுமா அல்லது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஒரு வேளை ஆரம்பம் அப்படி இருக்கும் என்றாலும் ஆண்டவருக்குள்ளே நீர் வளர இந்த வார்த்தை சொல்லி பழகணும். சிநேகிதனே என்று சொன்னார் பாருங்கள். பணப்பையை சுமக்கிறவன்
இயேசுவோடு கூடவே இருந்தவன். ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த நேரத்தில் அவர் சொன்னார், சிநேகிதனே சிநேகிதனே என்றார். இப்போ சத்துருக்களை நேசிக்கக்கூடிய மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் தானே பார்க்குறோம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது வசனத்தில் தான் இருக்கு, வசனத்தில் தான் இருக்கு. ஆனால் வாழ்க்கை நடைமுறையில் உங்களுக்கு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறி தான். எங்களை பகைக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் இப்போ கை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள், இங்கே மட்டும் இல்லை, சித்தூரில் நடந்த பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப எதிராக செயல்பட்டவங்க அந்த அங்கிருந்து ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலி தான். எதிரெதிர் வந்து சண்டை போடுவாங்க, அப்படியே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அசையில், அவங்களுக்கு துன்பப்படுத்தலை, அவங்களுக்கு வேதனை கொண்டு உண்டாக்கலை, ஜெபம் பண்ணோம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய ரிவைவலையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்ல முடியும். காரணம், நாங்கள் அவன் மீது பாராட்டின அன்பினால். சத்துருக்களாக இருந்த அநேகரை, எதிராக இருந்த அநேகரை நாங்கள் அன்பினாலேயே அவங்கள என்ன செய்துட்டோன்னா பிடித்து கொண்டோம். ஆமேன். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. எங்கே தெரியுமா? நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் கிதியோன் சொல்கிறார், விடுகதை இதுதான். என்ன விடுகதை? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. யார் இந்த பட்சிக்கிறவன்? சிங்கம். சிங்கத்தை அடித்து போட்டு போயிட்டான். திரும்ப வந்து பார்த்தா அதில் தேன் கூடு இருக்கிறது. அதை வாங்கி எடுத்து நக்கிட்டே போனேன்னு பார்க்குறோம். ஆமேன். அப்படி என்றால் எப்படிப்பட்ட கடினமான, சோதனையான, வேதனையான, சத்துருக்களான எந்த மனுஷராக இருந்தாலும் அவங்கள நாம் தெய்வீக அன்பினால் நாம் காக்கும்போது நிச்சயமாக அவங்க நம்ம பக்கத்தில் வருவாங்க. ஆமேன், அல்லேலூயா. நீதிமொழியில் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் கூட சரி. மூன்றாவது என்ன? சிநேகிதனே. முதலாவது என்ன? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கெடுவது. ரெண்டாவது என்ன? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். மூன்றாவது சிநேகிதனே என்று சொன்னார். இப்போது நம்ம 53 வசனத்தை பாடுங்க. அப்பொழுது மத்தேயு 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் அவர் பிடிக்க வந்த போது பேதுருக்கு ரொம்ப எமோஷன் ஆகி அவர் கையில் இருந்த ஒரு பட்டயத்தை எடுத்து அங்கே ஒரு வேலைக்காரனை காதரை வெட்டினான். காதை வெட்டிட்டான். அப்போ இயேசு சொன்னார், உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. உன் பட்டயத்தை திரும்ப அது உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தாலே மடிந்து போவார்கள். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலேயே இது போவான். பேதுரு ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தார். அப்படி தானே? படகு, அங்கே உள்ள அந்த பொருட்கள், வலை, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோமே சொன்னார் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டுட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்தோம் என்று சொன்ன அந்த பேதுரு எப்படி அவனுக்கு பட்டயம் கிடைச்சது? எப்படி அவனுக்குள்ள மனசில் செல்ஃப் சேஃப்டிக்காக கொஞ்சம் வரையில் மறைச்சி வச்சுருப்பான் போல். ஏன்னா அவர் மீனவன் தானே. மீன் எப்படி வெட்டுறாங்க? சேவில் வெட்டுறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் வெட்டியிருக்கிறான். மீன் வெட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த சேவில் ரெண்டையும் பிடிச்சி வெட்டி தலையை 2ஆக பிளந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் துண்டு துண்டமாக போடுவாங்க. அப்போது பேதுரு ஆண்டோடைய ஊழியத்துக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாலும் ஏதோ தனக்குன்னு கொஞ்சம் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக பழைய அந்த வழக்கத்தின்படியே அந்த பட்டயத்தை எங்கே வச்சுருந்தான்? உள்ளே மறைச்சி வைத்திருந்தான். அதனால தான் இப்போ அந்த பட்டயத்தை எடுத்து வெட்டி போட்டதை நாம் பார்க்குறோம். பேசி சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலேயே மடிந்து போவான். ஆகவே பட்டயத்தை என்ன செய்யணும்? உரையில் போடு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது சரியில்லை என்று சொல்லி அந்த காது பீந்து போன அந்த காதை எடுத்து ஒட்டி வைத்து அந்த வேலைக்காரனுக்கு
சுகத்தை கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஊழியம் என்று சொல்வது முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த அவர்கள் கருத்தில் தான் எல்லாத்தையும் ஆண்டவர் தர்றார். எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்த எலிசாவை எலியா கண்டு சந்தித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் என்ன செய்தான்? எலியாவை பின்பற்றி வருகிறான். 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் பின்னாடியே போய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆக ஆனால் எலிசா அப்படி செய்தான். ஆனால் பேதுரு அப்படி செய்யாமல் போனதுனால அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தை உரையில போடு. அது மாம்சீகமான ஒரு சிந்தை அவனுக்குள்ளே. அதனால தான் முன்னமே சொன்னார், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி. பழைய சுபாவம் என்ன செய்யலை? மாறலை. ரட்சிக்கப்பட்ட போது, சீஷனாக இருந்தபோது, ஊழியனாக இருந்தபோது, ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது நம்முடைய சுபாவம் மாறாமல் இருக்கும் என்றால் என்ன பிரயோஜனம்? சுபாவங்கள் கண்டிப்பாக மாறணும். நான் அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சிந்தையிலே தான் நியாய தீர்ப்பு, கிரியை அப்புறம். உங்கள் சிந்தையில் வந்தாவே அது என்னது? பாவம். மத்திய 5ஆம் அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? இச்சையோடு பார்க்கிற எவனும் என்று சொல்லப்பட்டிருக்குதே. அப்படி என்றால் சிந்தையில் தான் நியாய தீர்ப்பு வரும். அதனால தான் நாங்கள் பாடுவோம், சிந்தையில் மெல்கிசதே முறைமை சந்ததம் நிலைத்திட அருள் புரிவாய். சிந்தையில் மெல்கிசதேக்கு முறை, அதாவது சிந்தையிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஆனால் இந்த பேதுருக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தை மாம்சத்துக்கு ஏற்ற சிந்தையாக இருந்ததுனால, பழைய சுபாவம் அவனுக்கு மேற்கொண்டதுனால பட்டயத்தை எடுத்து வெட்டினான். ஏசி சொன்னார், உன் பட்டயத்தை பழைய சுபாவங்களை என்ன செய்யணும்? ஒழித்து போட வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போயின, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் ரோமரில் பார்க்குறோம், பழிவாங்குதல் எனக்குரியது. பழிவாங்குதல் சரி, நாம் பட்டயமாக வச்சுருக்கிறோம் இல்லை. ஆனால் நம்முடைய வார்த்தையில் எப்படி இருக்கிறது? பட்டயம் போல் வெளியே நல்லா இருக்குது, ஆனால் பட்டயம் போல் குத்தி குத்தி பேசுவது, எரிச்சல் அடைவது, கோபம், இதெல்லாம் என்னது? மாம்சீகமான காரியமாக இருக்கிறது. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு கிண்டல் பரியாசமே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னார். ஆமேன். பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மையுடையவரே. பொறுமை, தாழ்மை, அன்புருக்கம், பெருந்தன்மையுள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம். பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும், பாடும்போது ரொம்ப ரசியாக இருக்கும், கேட்குறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பொறுமை, தாழ்மை, அன்பு, இந்த மனதுருக்கம், இதெல்லாம் நமக்கு நல்ல சுபாவங்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பட்டயம் போல குத்தி, பட்டயம் போல பேசி, எரிச்சல், கோபம் இதெல்லாம் வரும்போது அது என்ன செய்யணும்? கழிந்து போட வேண்டும். ஆமேன். 4வது முடிஞ்சது. 5வதாக லூக்கா சுவிசேஷத்துக்கு வருவோம். லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். முக்கியமானவர்களை மறந்து போன இந்த உலகமானது யாரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சிந்திக்காமலேயே பரபாசை விடுதலை ஆங்க, இயேசுவையோ சிலுவையில் பிலாத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டு அவங்க கூச்சலிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த யூதர்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பழியை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று சொல்லி பரபாசை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரியெல்லாம் அடிப்பித்து கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த அந்த சம்பவம் தான், அந்த நேரம்தான். அப்போது அந்த சிலுவை சுமந்து கொண்டு அவர் செல்லும்போது எருசலேமின் குமார்த்திகளெல்லாம் என்ன செய்தாங்க? அழுதாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும்
இதுக்கு முன்னமேயே இயேசு எருசலேமுடைய அழிவை குறித்து அறிந்திருந்தபடினால, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்குமாக போல எப்பொழுதோ நான் உங்களுக்கு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யலை, கேட்கலையே, கீழ்ப்படியிலையே என்று சொல்லி எருசலேமை குறித்து முன்னமே இயேசு அழுதுருக்கிறார். இப்போ எருசலேமை குமார்த்திகள் அழும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும். ஏன் அப்படி சொன்னார்? இந்த அம்மாமாருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் அவங்க தகப்பனார் இல்லாவிட்டால் ஆண்கள் யூதர்கள் கேட்டு அந்த பழியை, இரத்த பழியை வாங்கி கொண்டது அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது. அந்த யூதர்கள் தான் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த இரத்த பழி இருக்கட்டும் என்று கேட்டு வாங்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஸ்திரீகள் என்ன செய்தாங்க, அழுதாங்க. ஸ்திரீகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க என்று சொல்லி. ஏனென்றால் கல்வாரி சிலுவைக்கு போன பிற்பாடு, அதுக்கப்புறம் கிபி 70 அகஸ்துராயின் காலத்தில் எருசலேம் அழிக்கப்பட்டு பல நாசங்கள் உண்டாக்கி குழந்தைகளே சமைத்து சாப்பிடக்கூடிய பயங்கரமான ஒரு அழிவு அந்த எருசலேமுக்கு உண்டானதாக சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க. அப்படி என்றால் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் அழ வேண்டிய நேரம். எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழுது ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்கிறோம்? பிரியமானவர்களே, எந்த ஒரு பாவமோ சாபமோ பிள்ளைகள் மேல் வராதபடிக்கு நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். யார் செய்த தப்பு? யூதர்கள், தகப்பன்மார் செய்த தப்பு. இன்றைக்கி அநேக குடும்பங்களில் வெளியிடங்களில் பார்த்தா தகப்பன்மார் செய்கிற தவறுனால குடும்பம் சீரழிந்து, ஒருவேளை தகப்பன் குடிகாரனாக இருந்தால் எப்படி இருக்குது அந்த வீடு? ஒருவேளை தகப்பன் வேறு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த குடும்பம் எப்படி சீராக இருக்கும்? பிள்ளைகள் சபிக்கப்பட்டுள்ளாக அந்த குடும்பம் சீர்கட்ட நிலைமையிலே போகும். எவ்வளோ கவனமாக நாம் இருக்கணும் பாருங்கள். ஆகவே நாம் பிள்ளைகளுக்காக அழணும். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும். நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் பெற்றோர் தான் காரணம், தகப்பன் தாய் காரணம். கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்கள், தகப்பன்மார் எல்லாரும் சாபத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. அது நிமித்தமாக தேசமே அழிவுக்கு உண்டானதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். 6வதாக நாம் பார்க்கிறோம், வேதத்தை நாம் புரட்டிக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 23:31. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால், பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இயேசுக்கே இந்த பாடுகள் என்றால், இயேசுக்கே இந்த போராட்டம் பிரச்சனை என்றால், பட்ட மரமாகிய நமக்கு எவ்வளவு பாடு கஷ்டங்கள் இருக்கிறது, அதை நாம் அறிந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படியோ? இயேசு தான் பச்சை மரம், நல்ல பச்சையான ஒளிய மரமாக, ஆசீர்வாதமான மரமாக இருக்கிறார். ஆனால் நாமும் பட்ட மரம். எப்படி தெரியும்? புறஜாதிகள். ரோமர் 11ஆம் அதிகாரம் நான் வாசிக்கும்போது 15ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 11:15 அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். 22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். சரி, அதாவது அங்கே ஒளிய மரத்தோட கிளை இணைக்கப்படுகிறதை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும், அதாவது யூதர்களுடைய தவறுதலினால் தான் ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அந்த பகுதியில் அதைத்தான் நாம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் முறித்து போடப்பட்டவங்க, நாமும் அதில் ஒட்ட வைக்கப்பட்டு நாம் தயவை பெற்றிருக்கிறோம். திரும்ப படிங்க. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் நம்மிடத்தில் தயவை காண்பித்திருக்கிறார். ஆகவே அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் நமக்கு தயவு கிடைக்கும். நம்ம பற்றி தான் சொல்கிறார், புறஜாதியிலாகிய நாம். யூதர் அல்லாத மற்ற எல்லாருமே புறஜாதி. அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் தம்மை முழுதுமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். யூதருடைய தவறுதலினாலே அவங்க முறித்து போடப்பட்ட பிற்பாடு நம்ம அந்த ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்டு நம்ம ஜீவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தயவினால், கிருபையினால், இரக்கத்தினால். அந்த தயவிலே நாம் நிலைத்திருந்தால் இன்னும் தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரமாகி நமக்கு அப்படி என்றால் பாடுகள் கஷ்டங்கள் நமக்கு உண்டு. அவரோடு கூட பாடுபட்டால்தான் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள்லாம் வந்தது இல்லையா? பாடுகள் கஷ்டங்கள் வந்தது. யோசேப்பு எத்தனை காசுக்கு விற்று போட்டாங்க? 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாங்க. அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து தகப்படத்தில் யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படி சொன்னாங்க இல்லையா? மிருகம் அடித்து போயிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சகோதரருடைய தயவினால் அவனை எகிப்துக்கு விற்று போட்டாங்க. அங்கே போத்திபார் வீட்டில் நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இவ்வளோ பாடு கஷ்டங்கள் பாருங்கள். அதனால தான் 102வது சங்கீதத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் முதல் 105. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. வசனம் அவனை புடமிட்டது. வேத வசனங்கள் நம்மை சுத்திகரிக்கிறதுக்காக, கண்டிக்கிறதுக்காக, உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக என்று தீமோத்தேயுவில் வாசிக்கிறோமே, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிற எல்லா பாடுகள் மத்தியிலையும் நாம் ஆண்டுடைய சித்தத்தை செய்து ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு நாளில் என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். பச்சை மரத்துக்கு அப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படியோ என்று இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஒரு பாட்டு ஞாபகம் வருகிறது. இயேசு நடந்த பாதை இதுதானோ, இயேசு நடந்த பாதை இதுதானோ, அந்த கொல்கதா மலை பாதை இதுதானோ, அந்த கொல்கதா மலை பாதை இதுதானோ, தனிமையாய் சென்ற பாதை இதுதானோ, தனிமையாய் சென்ற பாதை. இயேசு தனிமையாக சிலுவையை சுமந்து கொண்டு போன அந்த சந்தர்ப்பம் பாருங்கள். அதுபோல தான் அவருடைய பாடுகள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறதையும் அறிந்து எப்பாடுபட்டாயிலும் நாம் கிரீடத்தை தக்க வைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக 7வது யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடுக்கப்படாதபடிக்கு, நான் யூதரிடத்தில் ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்கள். அல்லேலூயா. என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. என் ஊழியக்காரர், ஆமாம், அவர் கட்டளையிட்டிருந்தால் எத்தனையோ தூதர்கள் வந்து அவங்கள என்ன செய்ய முடியும்? பாதுகாத்து முடியும். ஆகவே அங்கே சொல்கிறாரு, என்னுடைய ஊழியக்காரர் எனக்காக போராடி இருப்பார்களே. அல்லேலூயா. ஊழியக்காரர் என்றால் போராடுகிறவர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறாரு, நானும் போராடி ஜெபிக்கிறது போல நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம்
12வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது எத்தனையோ விதமான போராட்டங்கள் இருக்கிறது. 10லிருந்தே சொல்லலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, சரி அதெல்லாம் தெரியும் நமக்கு, நல்ல போர் ஆயுதங்களை தரித்து கொண்டு சத்துருவோடு இருந்து நிற்க திராணி உள்ளாகும்படிக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். போராடி ஜெபிக்க, ஊழியர்கள் போராடி ஜெபிக்க வேண்டும் என்று தேசத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, சபைகளுக்காக, பின்வாங்கி போகிற ஜனத்துக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். சாமுவேல் தீர்க்கதை சொல்லும்போது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் ஆண்டவருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் என்னுடைய ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அது உலக பிரகாரமாக அங்கே பேதுரு அவனோடு இருந்தவங்க எல்லாரும் அவன் காதை வெட்டுனா பிரச்சனை வந்தது, போராடும் அவங்க செஞ்சிருக்கக்கூடும். ஆனால் அப்படி அவங்க என்ன செய்யவில்லை, போராடவில்லை என்று சொல்லி என்னுடைய ஊழியக்காரனுக்காக போராடி இருப்பார்களே. ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு. ரோமர் 15:32-33. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்றார். பாருங்க, அப்படி என்றால் ஜெபத்திலே நாம் போராட கடமைப்பட்டிருக்கிறோம். சாமுவேல் ஆனாலும், எஸ்தர் ஆனாலும், தானியேல் ஆனாலும், இன்னும் அநேக தேவ பிள்ளைங்க போராடி ஜெபித்ததுனால கர்த்தர் அங்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரே. அதுபோல் நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பல காரியங்களுக்காக போராடி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாமே கல்வாரிக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுது. இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்க. 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மூன்றாவது, சத்துருவை பார்த்து, துரோகியை பார்த்து சிநேகிதனே என்று அழைக்கக்கூடிய ஒரு தெய்வீக சுபாவம். 4வது, உன் பட்டயத்தை உரையில் நீ போடு. 5வது, எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. 6வது, பச்சை மரத்துக்கே இப்படி என்றால் பட்ட மரத்துக்கு எப்படியோ, இதெல்லாம் நான் அறிந்து தியானிக்கக்கூடிய காரியம். கடைசியாக, என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. அப்படி என்றால் ஊழியர்கள் போராடி ஜெபித்தால் பொறுமை வரும், மன்றாடி ஜெபித்தால் மகிமை வரும். ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க நாம் எவ்விதமாக வேதத்தை அறிந்து வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அறிந்து செய்யும்போது கர்த்தர் நம்மோடு காரியத்தை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். பாரின் எச்சமானே பூங்காவில் என்னை சரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. மும்முறை தரை மீதே தாங்கொண்ட வேதனையா, மும்முறை தரை மீதே தாங்கொண்ட வேதனையா, முன்னவன் தாமே விழுந்து ஜெபித்தாரே பாதுகன் மீட்புறவே. முன்னவன் தாமே விழுந்து ஜெபித்தாரே பாதுகன் மீட்புறவே. பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த நாட்களில் கல்வாரி
தியான கூட்டங்களை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. அவரை நாங்கள் தியானிப்பதற்கல்ல, எங்களை நாங்களே நிதானிப்பதற்காக, எங்கள் சுபாவங்கள் உமக்கு பிரியமானதாய் காணப்படுவதற்காக, கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு பாடங்களையும் நாங்கள் அறிந்து செயல்பட எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல் எங்களை மாற்றும் அதற்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.